அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராம டிவியிலிருந்து நான் உங்கள் நட்சத்திர ஜோதிடர் முருகானந்தம் பேசுகிறேன். தொடர்ந்து 7 மணிக்கு என்னுடைய வீடியோ ஆன்லைன் ராம டிவியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆல் பட்டனை அமைக்கி எனக்கு ஆதரவு கொடுங்க. டெய்லி ஒரு பதிவை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் அந்த பதிவு போயிட்டுருக்கு. இன்றைக்கி எடுத்திருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ராகு தசை ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் வரும். சில பேருக்கு வராமலே போதும், அது ஒரு விஷயம். ராகு புத்தி வரும், ராகு அந்தரம் வரும், ராகு சூட்சுமம் வரும், ராகு பிராணம் வரும், அதெல்லாம் நடக்கும். ஆக ராகு பிறப்பியல் ஜாதகத்தில் நமக்கு கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்தால் பிரச்சனையை கொடுக்கும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருந்தால் நல்லது செய்யும். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் இருந்தாலும் நல்லது செய்யும் எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஜோதிட விதி. ஆனால் சில பேருக்கு 3, 6, 10, 11 இருக்கும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துலையும் இருக்கும். இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு திசை பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்கும். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, திருநாகேஸ்வரம் போய் ராகு தோஷத்தை கழிப்பாங்க, திருப்பாம்புரம் போவாங்க, நாகர்கோவில் உள்ள நாகராஜ கோவில் போவாங்க. இதெல்லாம் பிறப்பியெல்லாம் அவங்க போய் தோஷத்தை கழிக்கிறதுக்கு காளகஸ்தி போவாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு ராகு தோஷத்தை கழிக்க. அப்போ ராகு திசை நடக்குது சார், எனக்கு அவர் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்காரு சார், எனக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் இல்லை சார், ராகு திசையில ரொம்ப படுத்தி எடுக்குது சார் அப்படின்னா, அவங்க முதல்ல வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணிக்கணும். எப்படின்னா, ஒரு குரான் புக்கு வாங்கி தானம் கொடுத்துரும். அது முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் விதவைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நீங்க உதவும். அதே மாதிரி உளுந்து, மெதுவடை இதெல்லாம் தானம் கொடுத்துட்டே வரும். ரொம்ப ரெக்கவரா ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, கருப்பு கலர் ரிப்பனை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் கட் பண்ணி போடும். அதை 4ஆக கட் பண்ணி உங்கள் பூக்கொடையில் போட்டு 7 வாரம் கழித்து அதை நீங்கள் கொண்டு போய் தண்ணியில் விட்டுறணும். இப்படி நம்ம ராகு தோஷத்தை கழிக்கலாம். இன்னொன்று அப்படின்னா, பள்ளிவாசல் சென்று உழவார பணி செய்யணும். இது ராகு தோஷம் உடனே நமக்கு ஒரு எஃபெக்ட்னஸ் இருக்கு அப்படின்னா அது குறையும். அதே மாதிரி வடலூர்ல உள்ள வள்ளலார் கோவில் சென்று உழவார பணி செய்யணும். அடுத்து முருகன் கோவில், அது பழனிமலையில கூட போய் நீங்க உழவார பணி செய்யணும். அடுத்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் சென்று உழவார பணி செய்யணும். வடலூர்ல உள்ள வள்ளலார் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை நாளில் நீங்க உழவார பணி செஞ்சாலும் ராகு தோஷம் இல்லை. அதே மாதிரி முருகன் கோயில், அது உங்க ஊர்ல உள்ள முருகன் கோயில்லையே வியாழக்கிழமை நாளில் சென்று நீங்க உழவார பணி செஞ்சாலும் ராகு தோஷம் நீங்கிடும். அதே மாதிரி ராகு ஞாயிற்றுக்கிழமை நாளில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சென்று உழவார பணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ராகு தோஷம் நீங்க. ராகு தோஷங்கள் நீங்க இதை பண்ணணும், நம்ம தோஷங்கள் நீங்கணும். மேசத்துல இருக்காரு சார் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை, மசால் வடை இது ரெண்டையும் செவ்வாய்க்கிழமை நாளில் தானம் கொடுக்கணும். யாருக்கு வேணாலும் கொடுக்கணும். ராகு தோஷம் நீங்க. மசால் வடையும்
உளுந்த வடை. அடுத்து ரிஷபத்துல இருக்கார் சார் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை, மொச்சக்கொட்டை சாதம். இத ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல கொடுத்து வந்தாலே சிறப்பு. செவ்வாய்க்கிழமையும் நீங்க மேசத்துல இருந்தா செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம். அதே நேரத்துல ரிஷபத்துல இருந்தா வெள்ளிக்கிழமை 10:30 to 12 மொச்சக்கொட்டை சாதம், உளுந்த வடை. இது தானம். மிதுனத்துல இருக்கார் சார் புதன்கிழமை மெதுவடை, பச்சை பயிறு சாதம். இது தானம் கொடுத்து வந்தீங்கன்னா ராகு தோஷம் நீங்கிடும். அடுத்து கடகத்துல இருக்கார் சார் அப்படின்னா, சாம்பார் சாதம், உளுந்த வடை. திங்கட்கிழமை நாள்ல தான். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். அடுத்து சிம்மத்துல இருக்கார் சார் அப்படின்னா, உளுந்த வடை, சப்பாத்தி. இது தானம். இது தானம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு தோஷம் நீங்கும். கன்னியில இருக்கார் சார் அப்படின்னா, பச்சை பயிறு, உளுந்த வடை. புதன்கிழமை நாள்ல தான். ரிஷபத்துல இருக்கார் சார் உளுந்த வடை, மொச்சக்கொட்டை தானம். வெள்ளிக்கிழமை. கடகத்துல இருக்கார் சார், சாரி துலாத்துல இருக்கார் சார். மொச்சக்கொட்டை, உளுந்த வடை, வெள்ளிக்கிழமை தான். இதெல்லாம் நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துட்டு வந்தாவே சிறப்பு. அடுத்து விருச்சிகத்துல இருக்கார். முருகன் கோயில் சென்று மசால் வடை, உளுந்த வடை. இது தானம். அந்தந்த கிழமை நாள்ல போகும். செவ்வாய்க்கிழமை. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தனுசுல இருக்கார் சார் கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தனுசுல ராகு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு நல்லது செய்யாது. அது ஜோதிட ஆய்வு இருக்கு. இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். கொண்டக்கடலை சாதம், உளுந்த வடை தானம். மகரத்துல இருக்கார் சார் அப்படின்னா, மாமேடம், எருது சுறா, நண்டு கண்டியில் அவர் இருந்தால் பூமேகம் தேடி வரும் என்று சொல்லி. சில பேர் மகரத்துல நிறைய பேருக்கு இருந்திருக்கு. பெரிய அளவுக்கு அவங்க ஜெயிச்சுதான் இல்லை. இப்போ மகரத்துல உள்ளவங்க என்ன சார் பண்ணணும்? சனிக்கிழமை நாள்ல எள்ளு சாதம், உளுந்த வடை தானம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். குடும்பத்துல இருக்கார் சார். அவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, இதேதான் எள்ளு சாதம், உளுந்த வடை. சனிக்கிழமை நாள்ல தான். மீனத்துல இருக்கார் சார் ராகு. காலபுருஷனுடைய 12வது வீட்டுல இருக்கு. கொண்டக்கடலை சாதம், உளுந்த வடை தானம். இப்படி ஒவ்வொரு ராசிகள்லையும் நம்ம இருக்கும் பொழுது, ராகு இருக்கும் பொழுது இதை செஞ்சு வந்தாலும் ராகு தோஷம் நீங்கிடும். புரியுதுங்களா? அப்ப ராகு ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறப்பா இருக்காரு சார். ராகு திசையில தான் சார் இவர் பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வந்தாரு. அதே ராகு திசையில தான் சார் இவர் ரொம்ப மோசமா போனாரு. ஒரு பழமொழி உண்டு. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லியிருக்கான். அப்ப இன்னும் நட்சத்திரங்கள்லையும் ராகு அமர்ந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய அது யோகித ஆய்வுக்கு போகும். முதல்ல ராகு திசை நடக்கிறவங்க
பள்ளிவாசல் சென்று உழவார பணி செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக ராகு வந்து நூற்றாயிரும். ஆக ராகுக்கு உள்ள பரிகாரத்தை நம்ம சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.